வதந்தி வந்துட்டு ஒரு போலீஸ் கெட்டப்னா போலீஸ்னால அப்படியே பயங்கரமா மீசெல்லாம் வச்சுட்டு ஃபுல் க்ளீன் ஷேவ்ல அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் நீங்கள் ஒரு பியர்டு வச்சுட்டு இதையும் எங்களை ஏற்றுக்க வைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு போலீஸ் பியர்டு வச்சுக்கலான்ற மாதிரி. அது படத்தில் இருக்கும் பாருங்க. ஆண்ட்ரூ ஏற்கனவே இது பண்ணியிருக்காரு டைரக்டர். வதந்தி 1 எடுத்திருக்காரு. எஸ்ஜே சூர்யா அதில் பண்ணார். அது வேற கதை, வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் அது இருந்தது ஃபர்ஸ்ட் சீசன். செகண்ட் சீசன் வேற ஒரு போலீஸு மதுரையில் நடக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஸோ மதுரையில் நான் கூட ஒரு கதை சொல்லும்போது மதுரைனோடனே மதுரைனால என்னை கூப்பிட்டீங்களான்னு. ஸோ அடுத்தடுத்து எனக்கு கதை கேட்கும்போது அது மாதிரி என்ன திடீர்னு போலீஸாகவே என்ன ஆக்கிட்டீங்க. நான் ரவுடியால் இருந்தேன் திடீர்னு போலீஸ் ஆக்குறீங்களே. சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சுதந்திரம், பெண்ணோட இமோஷன். ஸோ இப்போ இந்த செகண்ட் சீசனில் வந்துட்டு நீங்கள் அந்த ட்ரெய்லர்லேயே அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே சொல்லியிருப்பீங்க, இது எதை பற்றி ரொம்ப பேச போகுது, எந்த மாதிரி ஒரு வதந்தியை பற்றி பேச போகுது? இது பெண்கள் சம்மந்தமான ஒரு விஷயந்தான். பெண் குழந்தை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அவங்க பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்தில் வரும். நம்ம பெண்களை எவ்வளோ நேசிக்கணும் அப்படின்றது வரும். சசிகுமார் சார் அவர்களோட படம் அப்படின்னாலே ஒரு மெசேஜ் இருக்கும். அதுலேருந்து வரும்போது அந்த படத்தை தாண்டி என்டர்டெயின்மெண்ட் தாண்டி we are taking back home, ஏதோ ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகிறோன்ற ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். இதை பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். Title sponsors: Max Gold. Cash for gold? Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Present Sasikumar's Fans Festival, supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி, இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ எல்லாரும் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் அண்ணனோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாரும் ஆவலோட காத்துட்ருக்கீங்க. அவர் கூட நிறைய விஷயங்கள் பேசி உரையாட போகிறோம், நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் எடுத்தோன்னு பார்த்தா வதந்தி அப்படின்றது வந்துட்டு புஷ்கர் காயத்ரி மேம் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அது வந்துட்டு ரத்தமும் சதையுமாக தான் அவங்க நிறைய படம் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ரீசெண்டாக வந்துட்டு சசிகுமார் அண்ணனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி, அயோத்தி அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டாக போயிட்டாரு. அவர் வந்துட்டு தாடியும் மீசையுமா ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதுதான் எனக்கும் இது ரொம்ப எதுவும் ரத்தம் சதயம்லாம் இருக்காது. நானும் சுப்பிரமணியபுரம் அப்படி தான் எடுத்தேன். இதுவும் அதே ஒரு ஃபீல் குட்டு. ஒரு ஒரு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்குமோ அதை லைவாக ஒரு உண்மையாக நிஜமாக பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆண்ட்ரூ ஏற்கனவே இது பண்ணியிருக்காரு டைரக்டர். வதந்தி 1 எடுத்திருக்காரு. எஸ்ஜே சூர்யா அதில் பண்ணார். அது வேற கதை, வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் அது இருந்தது ஃபர்ஸ்ட் சீசன். செகண்ட் சீசன் வேற ஒரு போலீஸு மதுரையில் நடக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஸோ மதுரையில் நான் கூட ஒரு கதை சொல்லும்போது மதுரைனோடனே மதுரைனால என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்ட. இல்லை, முன்னாடியே நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணோம். அது கன்னியாகுமரி அந்த பக்கம் நடக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருந்தது. செகண்ட் சீசன் மதுரையில் நடக்கிற மாதிரி. ஸோ இது ஒரு சீக்வல் கிடையாது. சீக்வல் கிடையாது. இதுவும் ஒரு ஒரு வன்முறைகள்லாம் அதில் இருக்காது. உங்களுக்கு ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீல் குட்டுன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே அந்த இது இருக்கும். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், இல்லை இப்போ நீங்கள் நடிக்கிற ரீசெண்ட் படங்களாக இருக்கட்டும், அந்த 90s கிட்ஸையும் ஜென்சியும் இணைக்கிற ஒரு பாலமாக. ஏன்னா 90s கிட்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த சமுத்திரம் இந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும். நாங்கள் அது ரிப்பீட்டில் வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். பட் நீங்கள் வந்துட்டு நடிக்கிறதுனால தான் சில படம் எங்களால் ஏற்றுக்க முடியுது. உங்களோட அந்த எமோஷன் டெலிவர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், மேபி ஒரு டைரக்டர் ஆக்டரான அந்த ஒரு ஃபீலாக இருக்கட்டும், அதனால தான் எங்களால் சில படத்தை ஏற்றுக்க முடியுது. அந்த மாதிரி வதந்தி வந்துட்டு ஒரு போலீஸ் கெட்டப்னா போலீஸ்னால அப்படியே மீசெல்லாம் வச்சுட்டு ஃபுல் க்ளீன் ஷேவ்ல அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் நீங்கள் ஒரு பியர்டு வச்சுட்டு இதையும் எங்களை ஏற்றுக்க வைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு போலீஸ் பியர்டு வச்சுக்கலான்ற மாதிரி. அது படத்தில் இருக்கும் பாருங்க. எல்லாரும் அந்த பியர்டு உறுத்தணும். அதனால தான் அவ்வளோ வச்சுருக்கு. எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன போலீஸ் இவ்வளோ பியர்டு வச்சு வதந்தியில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது படத்திலே இருக்கு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எதுக்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அந்த இது உறுத்தாது. அது படம் ஆரம்பிக்கும் போதே அதை சொல்லிடுவோம். அது எதனால அப்படின்ற ஒரு
விஷயம். எல்லா ஹீரோவுமே வந்துட்டு போலீஸ் கெட்டப் போடணும்னா வந்துட்டு ரொம்ப யோசிப்பாங்க. ப்ராப்பரா ஃபிட்டா மெயின்டெயின் பண்ணி, அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒண்ணு நடக்கும் இல்லையா? ஸோ புஷ்கர் காயத்ரி ஆகட்டும், நீங்களாகட்டும் அந்த போலீஸ் கெட்டப்க்காக எடுத்த மெனக்கெடுதல் என்ன அளவுக்கா இருந்திருக்கு? ஆர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போலீஸ் கெட்டப் போடுறது எதனால? ஓகே இது இந்த கேரக்டருக்கு இது தேவைதான் அப்படின்னு நீங்க உங்கள எப்படி கன்வின்ஸ் நான் பண்ணிக்கிட்டீங்க? போலீஸே அதுதான், பண்ணதே இல்ல. அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது வதந்தி அ 2 சீசன் 2 தான். டைரக்டர் எனக்கு கதை சொல்லும்போதே, "இல்லங்க நான் ஷேவ் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு." அப்படின்னும்போது, அப்புறம் அந்த கதையில சொன்னாரு. அந்த அந்த தாடி முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா அந்த படத்துல இருந்தது. ஸோ, அதில அ இது இருக்கு. இதில வந்து நான் ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்றேன். அந்த கேரக்டர் பேரே மூசா ராசான்ற அந்த கேரக்டர் என்னோட பேரே இருக்கும். ஒரு எஸ்ஐ. அவர பத்தின ஒரு லைவா ஒரு எஸ்ஐ ஊருக்குள்ள எப்படி இருந்தானோ, எப்படி இருப்பாங்களோ, அப்படிதான் அந்த படம் வந்து சொன்னாரு. ஸோ, அவர் சொல்லும்போதே அது இருந்தது. இந்த ட்ரெய்லர் பார்த்தப்பறம் இன்னும் எனக்கு 2 இப்ப இன்னொரு படமும் நான் போலீஸ் படமா பண்ணேன். அது சீசன்ல. படமா இன்னொரு போலீஸ் கேரக்டர் இப்ப பண்ணிட்டுருக்கேன் அது. ஸோ, அடுத்தடுத்து எனக்கு கதை கேட்கும்போது அது மாரி என்ன திடீர்னு போலீஸாவே என்ன ஆக்கிட்டீங்க. இது போலீஸ் நான் ஆரம்பிக்கிற ரவுடியால மாரி. இருந்தேன். நான் ரவுடியால இருந்தேன். திடீர்னு என்ன போலீஸ் ஆக்குறீங்களே! அப்படின்னு போலீஸ் ஆக்கி இத மாத்தி கொண்டு போயிட்டாங்க. யூனிஃபார்மே ரெடியா இருக்கு. எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. அடுத்தடுத்து போலீஸ்ன்னா சில படங்கள்லாம் அவாய்ட் பண்ணேன். போலீஸா? வேணாங்க. ஏற்கனவே 2 படம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற மாரி தான் சொல்லுவேன் நானு. அப்படிதான் வந்துட்டுருக்கு இப்ப. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட்டு சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் சுதந்திரம், பெண்ணோட இமோஷன், அவங்களோட பெயின் அத பத்தி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சீசன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ, இப்போ இந்த செகண்ட் சீசன்ல வந்துட்டு நீங்க அந்த ட்ரெய்லர்லயே அந்த ஃபர்ஸ்ட் லுக்லயே சொல்லியிருப்பீங்க. எனக்கு இது வந்து ஒரு வரமா, சாபமானே தெர்ல அப்படின்ற மாரி அந்த போலீஸ் கெட்டப் போட்டு. இது எத பத்தி ரொம்ப பேசப்போது? எந்த மாரி ஒரு ஆ வதந்திய பத்தி பேசப்போது? இது வந்து பெண்கள் சம்மந்தமான இது. ஒரு விஷயம் தான். இதுவும் பெண்களுக்கான ஒரு விஷயத்த சொல்லுது. ஃபர்ஸ்ட் சீசன் அந்த பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணுக்கான ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்தது. இதுல இது கண்டுபிடிக்கிற அவளோட எமோஷனலும் இருக்கும். 2 பேரோட எமோஷனலும் இருக்கும். ஆ இது இது அது வெலோனிய பத்தி இருந்தது. இது முடக்கத்தான் மணி மதுரையில இருக்கிற அந்த பையன பத்தியும், பெண்கள பத்தியும் இது பேசுது. அந்த பெண்களோட எமோஷன் மட்டும் சொல்லாம, அத கண்டுபிடிக்கிற போலீஸ் பக்கமும் இருக்கு. அவன் ஃபேமிலி, அவனோட லைஃபு, அவன் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி, அவரோட எமோஷனல் இதுவும் இதுல இருக்கு. இப்ப நீங்களே சொல்லியிருந்தீங்கல்ல சார் வந்துட்டு, நான் வந்து ரவுடி தான்ப்பா. நான் நெறைய ரவுடிங்கள்லாம் வச்சு தான் படம் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு போலீஸா வேடம் எடுத்து, அந்த போலீஸோட ஃபேமிலி, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஷெட்யூலே இருக்காது. 24 மணி நேரமும் போலீஸா இருக்கணுன்ற ஒரு லைஃப் வந்துட்டு, ஒரு கேரக்டரா போட்டாலும் அந்த கேரக்டர்லேருந்து வெளில வரும்போது, பார்ட் ஆஃப் யூ அந்த கேரக்டர்லேருந்து நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா? அப்போ வந்து அந்த போலீஸ் அவங்களோட அந்த ப்ரொஃபஷன் எவ்ளோ கஷ்டமா இருந்தது? ஆர் இதெல்லாம் இருக்கா ஒரு போலீஸோட ப்ரொஃபஷன்ல? அந்த மாரி ஏதாவது நீங்க யோசிச்சீங்களா? இந்த படத்த விட்டு வரும்போது அதெல்லாம்? அது இருக்கும். படம் பண்ணி முடிச்ச பிறகும் இருந்தது. ஏன்னா, அதோட கிளைமேக்ஸ் சீன் எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப இதா தான் இருந்தது. நமக்கு அது 2 பக்கம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் போலீஸ் பக்கமும், அந்த பக்கம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இருந்த ஒரு இருந்தது. அந்த ஸ்கிரிப்டே அவரு டைரக்டர் பண்ணி வச்சதே ரொம்ப அருமையா இருந்தது. அது அந்த எமோஷன் ஒரு பக்கமும் இல்லாம, அத கண்டுபிடிக்கிறவரோட எமோஷன்ஸ் எப்படியாவது அந்த சீசன் பார்க்கும்போது, இந்த போலீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிரணும்டா அப்படின்னு அந்த பக்கம் வந்துருவோம் நம்ம. பாவம்டா இவன எப்படியாவது கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்ற மாரி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ட்ராவல் ஆகும். அப்படிதான் அந்த ஸ்கிரிப்டே அவரு எழுந்தது. ஸோ அது அந்த பக்கம் போயிருச்சு. அ கண்டுபிடிச்சிருவாரா? எப்படி கண்டுபிடிக்க போறாரு? அப்படின்னு தான் சில க இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு இல்லாம, அ இத கண்டுபிடிக்கணும். யார் கொன்றுப்பா? இப்படி தான் நம்ம தோணும். பட் இந்த இது பார்க்கும்போது, இவர் மேல எல்லாமே வந்துரும். வந்துட்டு பாவம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த போலீஸ் கண்டுபிடிச்சிரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அது. ஆ இந்த வதந்திய பத்தி பேசும்போது, இந்த போலீஸ் கேரக்டர்ன்றதுனால இந்த ஒரு சின்ன நேயர் விருப்பம் கொஸ்டினா நான் இத கேட்டுர்றேன். சசிகுமார் சார் அவரு என்னைக்காவது ஒரு டிராஃபிக் போலீஸ் கிட்டயோ, எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டியிருக்கீங்களா? ஏதாவது எஸ்கேப் ஆகுற மாதிரி அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா? அது டிராஃபிக் அப்ப மாட்டியிருப்போம்ல. டிராஃபிக் இதுலலாம் மாட்டியிருக்கோம். அது மாட்டியிருக்கோம். ஏதாவது ஒரு நினைவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுல ஏதாவது? என்னது? இப்ப டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டி அந்த இல்ல மாரி ஏதாவது? யூசுவலா எல்லாரும் மாட்றமா தான். என்ன மட்டும் என்ன அதாவா குடுப்பேன். ஹெல்மெட் மாட்டாம போய் அந்த மாரி ஏதாவது? ஃபைன போட்டு அத எடுத்து குடுத்துருவாங்க. அப்படிதான். அந்த மாரி தான். அதாவது எல்லாருக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுலயும் இப்ப ரீசென்ட்டா பார்த்தா நெறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு ஆக்டர்ஸ் ஆகுறாங்க. நெறைய டைரக்டர்ஸ் வந்து ஹீரோ ஆகுறாங்க. அத நம்ம வந்துட்டு ரொம்பவே வரவேற்கிறோம். அப்படி சசிகுமார் சார் அவர்களோட படம் அப்டின்னாலே ஒரு மெசேஜ் இருக்கும். அதுலேருந்து வரம்போது அந்த படத்த தாண்டி என்டர்டெயின்மென்ட் தாண்டி வி ஆர் டேக்கிங் பேக் ஹோம். ஏதோ ஒரு விஷயம் எடுத்துட்டு போறோம்ன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாரி வதந்தி 2ல பெரும்பாலா யாருக்கு அது இம்பாக்ட் ஆகும்? என்ன ஒரு பெரிய மெசேஜ் நீங்க வந்துட்டு நீங்க பிளான் பண்ணீங்க ஆர் அங்க பிளான் பண்ணத நீங்க ஏதோ ஒரு வரவேத்த
எடுத்து தானே அந்த க்ரூல நீங்க ஆட் ஆயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதுலயும் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். இத பார்த்து முடிச்ச உடனே ஆ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஒரு எமோஷன் வரும். இந்த இத முடிச்சோனே. ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் இருக்காது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாரோட மனநிலை ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் ஆடியன்ஸுக்கும் இந்த படத்தில அந்த மனநிலை கண்டிப்பா வரும். ஆ பெண் குழந்தை வச்சிருக்கவங்க கண்டிப்பா உங்க 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 பெண்கள பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்துல வரும். நம்ம பெண்கள எவ்வளோ நேசிக்கணும் அப்படின்றது வரும். நம்ம குழந்தைய, நம்ம பெண்கள எப்படி நேசிக்கணும், எப்படி அவங்கள வந்து அ பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் அது இந்த படம் இந்த சீசன் 2வ பார்த்த பிறகு, வதந்தி சீசன் 2 பார்த்த பிறகு எல்லாருக்கும் அந்த மனநிலை வரும் அது. ஒரு ஒரு பெர்சனா படத்துல அப்படின்னு இல்லாம, ஒரு பெர்சனா, ஒரு ஆக்டரா, டைரக்டரா இல்லாம, அ இந்த படத்துக்கு அப்புறமோ, இல்ல இப்போ 2026ல நீங்க ஒரு பெர்சனா என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க? பெண்கள பாதுகாக்கணும் ஆர் அவங்க கிட்ட பழகுற கண்ணோட்டமோ, எதெல்லாம் உங்களுக்கு மாறியிருக்கு? மேபி ஆஃப்டர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நான் முன்னாடி இப்படி நெனச்சுட்டு இருந்தேன். பட் அவங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது. ஸோ அதனால நான் என்னோட போக்க இப்படி மாத்திக்கிட்டேன். ஆர் நான் இந்த மாரி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட மரியாதை கூடுச்சு. அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு இல்ல எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இப்ப மாறுற விஷயம்லாம் இல்ல. ஆ நம்ம வளர்ந்த விதம் ஒண்ணு இருக்கு. நம்ம வளர்ந்த விதம் தான் நமக்கு இருக்கும் எப்போதுமே. நம்ம எந்த சூழ்நிலையில வர்றோம், எப்படி வளர்றோம், பெண்களோட வளரும்போது நமக்கான ஒரு விஷயம் இருக்கும். அவங்களோடயே நம்ம இருந்து வர்றது அக்கா, தங்கச்சி, அம்மா அப்படின்னு ஒரு ஒரு இதோட வரும்போது, ஆ அது நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அவங்களும் குடுப்பாங்க. நம்மளும் வளர்ற விதம் இருக்கும். நம்ம ஸ்கூல்ல போர்டிங் ஸ்கூல்ல படிக்கும்போதும், ஆ போர்டிங் ஸ்கூல்லயும் ஒரு கோ எஜுகேஷன்ல படிக்கும்போதும், அப்பயும் அ ஒரு நட்பு பெண்கள் எப்படி நட்பா பார்க்கணும் அப்படின்றது நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு தோன்ற விஷயங்கள் இப்படி வரும். ஸோ நம்ம வளர்ற விதம் தான் நமக்கு வளர்ற விதமும் நமக்கு சொல்லிக் குடுக்குற முறையும் நம்ம அப்பா, அம்மாக்கள் நம்மள வளர்க்குறவங்க, இவங்கள எப்படி பார்க்கணும், இவங்கள எப்படி இது பண்ணணும், இவங்களுக்கு எப்படி மரியாதை குடுக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்லிக் குடுக்குற முறையில அது வர்றது. ஸோ நான் எப்படி அப்ப பார்க்குறேனோ, என் படங்கள்ல எப்படி பெண்களுக்கான எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ அப்ப இருந்து, இப்பயும் அது அ அது மாரி இருக்கு. அ படம் பார்க்குறவங்களும் என் மேல வச்சிருக்கிறது அப்படிதான். ஒரு படத்துல நான் ஒரு பெண்ண வந்து திட்டிட்டேன். அந்த படத்துல அ பயங்கர கெட்ட வார்த்தையில திட்டியிருப்பேன். அ ஒருத்தவங்க ஃபாரின்ல இருந்து வந்தவங்க, "உங்க படம்லாம் பார்ப்பேன்." படம் பேர் நான் சொல்லல. அத நீங்க பார்த்துக்கோங்க. "நீங்க எப்படி அந்த பெண்ண அவ்வளோ இதா திட்டியிருக்கீங்கன்னு?" "இல்ல அது என்னோட படம் இல்ல. டைரக்டர் சொன்னாரு நான் பண்ணேன்." அப்படின்னு சொன்னேன். "நான் அந்த டைரக்டருக்காக அந்த படம் பார்க்கல. உங்க படம் தான் நாங்க எல்லாம் ஃபேமிலியா பார்க்க வர்றோம். நீங்க எப்படி அத திட்டுறீங்க?" அப்படின்னு யோசிக்கும்போது, திட்டுறத கூட அவங்க வந்து ஏத்துக்க மாட்றான்னும்போது, ஸோ அதையும் நான் அவாய்ட் பண்ண வச்சேன். இனி அடுத்து வர்ற படம் எனக்கு அடுத்து சொல்லும்போது, இந்த பொண்ண ரொம்ப ரொம்ப கேவலமா திட்டணும் அப்படிங்கும்போது, அது வேணாம். அது அது வேணான்றத நான் நிராகரிக்கிறேன். ஸோ பார்க்குற பார்வை அவங்க இப்படி தான் பார்க்குறாங்கன்னும்போது, அதுக்கேத்த மாரி நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பண்றேன். ஒரு டைரக்டரா இருந்தபோது, அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கும் உங்களுக்கு. இந்த விஷயம் இது சரியில்லனாலும் மாத்த முடியும். அ இல்ல இது வந்து கரெக்ட்டா உட்காரலன்னா நீங்க ஆல்டரேஷன் பண்ண முடியும். பட் ஒரு ஆக்டரா நீங்க ஒரு டைரக்டர்ஸோட பெர்சனா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அத நம்ம டெலிவர் பண்ணணும். அந்த மாதிரி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கடினமா இருந்தது. இது வந்துட்டு சசிகுமாரே இல்லப்பா. இது நான் பண்ணல. இப்ப நீங்க சொன்ன ஒரு சீன் மாதிரி, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன ரொம்ப புஷ் பண்ணி தான் நான் அத பண்ணேன். அது அந்த சீனுக்கு தேவைப்பட்டதுன்றதுனால பண்ணேன் அப்டின்ற மாரி அந்த ஒரு விஷயத்த நான் மறந்துரணும்னு நெனைக்கிற மாரி உங்களோட ஆக்டிங் கரியர்ல ஏதாவது ஒரு சீனோ, இல்ல ஒரு விஷயம் இருந்திருக்கா? அது இருந்திருக்கும் நெறையா. நெறையா இருந்திருக்கு. இருந்திருக்கும். அத நாங்க எடுத்துட்டோம். சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்கோம். ஆ. கட் பண்ணிட்டோம். நான் டைரக்ஷன் பண்ணும்போதும், விசன்ல பண்ணும்போதும் சில சீன் நானே பண்ணிட்டு, "இல்ல இத நீங்க பண்ணக்கூடாது. ஆஃப்டர் நாடோடிகள் இது உங்க படம். இது கிடையாது." அப்புறமா அத நான் தூக்கியிருக்கேன். நான் நடிச்ச படங்கள்லயும் அந்த மாரி வந்திருக்கு. அத டைரக்டர் சொல்லி, "இது நம்ம பண்ணா அது தப்பு." அப்படின்னு சொல்லி, அதையும் தூக்கியிருக்கோம். அத அவாய்ட் பண்ணியிருக்கோம். நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு, இதெல்லாம் கூடாதுன்னு ஏதாவது சொல்லி, ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு "இல்ல சொல்லுங்க. வேணாம்." அந்த மாரி பண்ணியிருக்கோம் அது. அந்த அ மாரி ஆ. நெறைய பண்ணியிருந்தது உண்டு. சூப்பர். ஸோ நம்ம வதந்தி அதெல்லாம் பத்தி நெறையாவே பேசியிருக்கோம். ஸோ உங்கள பத்தி ஏன் வேணாம்னன்னா, ஆ அதுவே சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லல. அத தூக்கியிருக்கோம். இப்ப எதுக்கு பதிவு அத இப்ப பண்ணணும்? எதுக்கு பதிவு பண்ணணுன்றேன் நானு. Title sponsors Max Gold. Cash for gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Kartipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure.
Present Sasikumar's Fans Festival supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ்.